வைத்தியர் கொடுத்த மருந்த காஃபில கலந்து வேதாவுக்கு கொடுத்தாச்சு. வேதா காஃபி குடிச்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆனா வயிறு வலி வந்ததுக்கான எந்த அறிகுறியும் தெரியலையே. வேதாவுக்கு வயிறு வலி வந்திருந்தா தம்பி பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க ரூம் ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைதியா இருக்கு. வேதா காஃபியை குடிச்சாலா இல்லையா என்னன்னு ஒண்ணும் புரியலையே. தம்பி, வேதா என்ன பண்றா? டயர்டா இருக்கான்னு ரெஸ்ட் எடுக்கிறாரு. வேதா தூங்குறாளா? என்ன வேதாவுக்கு இன்னும் வயிற்று வலி வரல? ஒருவேளை வைத்தியர் கொடுத்த மருந்து வேலை செய்யலையா? இல்ல வைத்தியர் தெரியாம போலி மருந்து கொடுத்துட்டாரா? ஐயோ, ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இவளுக்கு வயிற்று வலி வருமா வராதான்னு தெரியலையே. இதை நினைச்சு எனக்கு தலைவலி வந்துடும் போல இருக்கு. என்னாச்சு வேதாஜி? என்ன பண்ண உங்களுக்கு? ஐயோ, ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க வேதாஜி. ஒண்ணு இல்ல உங்களுக்கு. இருங்க இருங்க இருங்க. ஏன் நீங்க பயப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றது? அப்ப வேதாஜி, ஒரு நிமிஷம் வேதாஜி, ஒரே நிமிஷம் இருங்க வேதாஜி. ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. ஐயோ வேதாஜி, நீ அழாதீங்க வேதாஜி. என்ன பண்றதே தெரியல. ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பாடா, வேதாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. மருந்து இப்பதான் வேலை செய்யுது. நான் கூட போலி மருந்தோ கொடுத்த காசு வீணா போச்சோன்னு வைத்தியர் சந்தேகப்பட்டுட்டேன். வைத்தியரு நல்ல மருந்து தான் கொடுத்திருக்காரு. வேதாஜி, ஒண்ணு இல்ல வேதாஜி, ஒண்ணு நீங்க வரல. இருங்க வேதாஜி, இங்க பாருங்க. என்னாச்சு? ஏன் வேதா அழகா? வயிற்று வலின்றாங்கப்பா அவங்க. வயிற்று வலினா இப்படி அழகா? ஏய், புள்ளத்தாச்சி போட்டுறா. திடீர்னு இப்படி வயிற்று வலின்னு சொன்னா என்னமா ஏதோன்னு பயமா இருக்குதுல்ல? முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அவங்க டெஸ்ட் பண்ணி ஒண்ணு இல்லைன்னு சொல்லட்டும். அப்பா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. அவங்க வயிற்று வலின்றாங்க. அதுக்கு போய் டாக்டர் சாதாரண வயிற்று வலியா இல்லன்னு உனக்கு எனக்கு என்னடா தெரியும்? டாக்டர் பார்த்து சொல்லட்டும். அப்படித்தானே நிம்மதியா இருக்கும். முதல்ல ஃபோன் பண்றா. என்னோட பேசிட்டே இருக்காரு. ஃபோன் பண்ண ஒண்ணுல கொடுத்த அழாத. டாக்டர் வந்து மருந்து கொடுப்பாரு. எல்லாம் சரியாயிரும், பயப்படாத. டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்ல. டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுவாரு. அழாதம்மா, அழாத. டாக்டர், நான் நாகராஜ் பேசுறேன். அப்பா வராங்க. டாக்டர் வந்துருவாங்க வேதாஜி. நீங்க பயப்படாதீங்க வேதாஜி. வந்துருவாங்க வேதாஜி. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீங்க பயப்படாதீங்க வேதாஜி. ஒண்ணும் கிடையாது. நீங்க பாருங்க. நீங்க கொஞ்சம் படுங்களேன். கொஞ்சம் படுங்க. நான் சொல்றது கேளு. படுங்க. ஒண்ணு இல்ல.
அழாதீங்க வேதாஜி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வேதாஜி. இருக்குண்ணா வேதா, தண்ணி 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 குடிங்க, தண்ணி குடிங்களா? ஐயோ, இருங்க 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 வேதாஜி, டாக்டர் வந்துருவாங்க வேதாஜி, இருங்க வேதாஜி. டேய், அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்காரா? போய் சமாதானப்படுத்த போ. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, அன்னைக்கு ஒன்றுமே ஆகாது. பா பதட்டப்படாதீங்கப்பா. பாருங்க உங்களுக்கு எப்படி வேர்க்குது. எதுக்கு இப்போ பதட்டப்படுறீங்க? நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணி உங்கள் உடம்புக்கு எதாவது ஆகிட போதுப்பா. என்ன ஆகுதுடா? ஆமாப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா. எப்படா பொறுமையா இருக்க முடியும்? நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல, தாத்தா ஆகிறதுக்கு நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னு. பிறக்க போகிறது குடும்ப வாரிசுடா. இவ்வளோ நாள் நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வயிற்று வலின்னு பிடிச்சிருச்சா பயமா இருக்கு. ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடக்கூடாதுல்ல. மறந்துடாதீங்கடா, வேதா வயிற்றுல வளர்றது நம்ம குடும்ப வாரிசுடா. அதுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் இவ்வளோ பதட்டமாக இருக்கிறேன். திடீர்னு வயிற்று வலின்னா என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு பயமா இருக்குதுடா எனக்கு. பா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் வந்துருவாங்க. டாக்டர் என்னம்மா அவசரம்னு சொன்னா இவ்வளவு லேட்டா வரீங்க? டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார், என்னாச்சு? என் மருமக உண்டா இருக்கிறாமா, திடீர்னு வயிற்று வலின்னு துடிக்கிறா. என்ன ஆயிருமோன்னு ஒரே பயமா இருக்குது. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க பார்த்து ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நிம்மதியா இருக்கு. சார் பதட்டப்படாதீங்க சார். இருங்க இருங்க, வந்துட்டாங்க டாக்டர் வந்துட்டாங்க. இருங்க இருங்க. கண்டிப்பா நான் என்னன்னு பாக்குறேன். இப்போ எங்க இருக்காங்க? அந்த ரூம்ல தான் இருக்கிறா. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் பயப்பட முடியாது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நிம்மதியா சார் இருக்கும். எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். பதட்டப்படாம நிம்மதியா இருங்க. ஓகே? என்னம்மா வேதா, வயிற்று வலி ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு? படுத்துக்க படுத்துக்க. வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அப்படிதான் இருக்கா? ஆமா டாக்டர். கன்சீவ் ஆனா சில சமயம் இந்த மாதிரி அப்பப்ப வயிற்று வலி வாந்தி எல்லாம் வரும். எதுக்கும் நான் பிபி செக் பண்ணட்டுமா? வேதா, உனக்கு பிபி நார்மலா தாமா இருக்கு. ஓகே டாக்டர். நீ எதுக்கும் பயப்படாம மனம் தளராம இருக்கணும். அது வந்து டாக்டர், இதுல சங்கோஜப்பட என்னமா இருக்கு? ஹால்ல என்னடானா உன் புருஷன் உனக்கு வயிற்று வலினதும் ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. உன் மாமனாரு இந்த வீட்டுக்கு முதலா பிறக்க போற முதல் வாரிசுன்னு நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. ஒரு பக்கம் வேதாவுக்கு வயிற்று வலின்னு தெரிஞ்சு துடிச்சு போறாருமா. இந்த அளவுக்கு உன் மேல பாசமா எல்லாரும் இருக்கிறத பாக்கும்போது ஆஸ் எ டாக்டர் எனக்கே உன் மேல பொறாமையா இருக்கு வேதா. ஒரு குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்கணும். இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பாசமா இருக்காங்கன்னா நீ அவங்க மேல எந்த அளவுக்கு பாசமா உண்மையா நம்பிக்கையா இருந்திருப்ப. இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், கையை காட்டுமா? டாக்டர் சாரி.
எதுக்கு வேதா சாரி கேக்குற? எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும்? சொல்றேன் டாக்டர். நீங்க இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற மரியாதைக்கும் என் மேல காட்டுற அன்புக்கும் நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். இந்த வீட்டுல மொத்த பேரும் சந்தோஷப்படுற அளவுக்கும் நீங்க வந்து செக் பண்ற அளவுக்கும் உண்மையிலே நான் கர்ப்பமா இல்ல டாக்டர். என்ன சொல்ற வேதா? நீ தாயாயிட்டேன்னு வெளியில இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ கர்ப்பமா இல்லைன்னு இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற. ஆமா, இந்த விஷயம் உன் புருஷனுக்கு முதல்ல தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியுமா? ஏமா தெரியும்னா இத மறைக்க என்னமா இருக்கு? எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானுமா? ஏன் இந்த நாடகம்? எங்க மாமாவுக்காக தான் இந்த நாடகமே. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்ல ஷாக் ஆகிற மாதிரியோ எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. வேதா கர்ப்பமா இருக்கிறாடா. சரி, இப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க? நான் வெளியில போனா உன் மாமனார் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? வேதா உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கா. குழந்தை நல்லபடியா வளரும். இப்ப வந்திருக்கிறது சாதாரண வயிற்று வலின்னு சொல்லுங்க டாக்டர். பொய் சொல்ல சொல்றியாமா? ப்ளீஸ் டாக்டர், உங்களை என் அம்மாவா நினைச்சு கேக்குறேன். சரிம்மா, நான் பொய் சொல்றது இருக்கட்டும். குழந்தையோட வளர்ச்சியை பத்தி எல்லாருக்குமே தெரியுமேமா. அது எப்படிமா மறைக்க முடியும்? நடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்களேம்மா. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க டாக்டர். ஆனா கடைசி வரைக்கும் நான் நடிக்க போறதில்ல. இது வரைக்கும் நானும் என் வீட்டுக்காரரும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடல. ஆனா இனிமே நான் தள்ளி போட விரும்பல. இது வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலைனாலதான் இத்தனை நாளும் தள்ளி போயிட்டு இருந்தது. இனிமே அதுக்கு அவசியம் இல்லை டாக்டர். இப்ப நீங்க சொல்ல போற போய் கூடிய சீக்கிரம் நிஜமாகும். அது வரைக்கும் அந்த நாடகம் தொடரும் டாக்டர். டாக்டரா வந்தேன், அம்மான்னு வேற சொல்லிட்டேன். ஒரு மகளுக்கு இந்த தாய் எத்தனை பொய் வேணாலும் சொல்ல தயார். ஓகேவா? தேங்க்யூ டாக்டர். என் மேல சத்தியமா இது யாருக்கும் தெரியக்கூடாது. இது பாருமா, உன் வயித்துல ஒரு உயிர் உண்டாகிற வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஓகேவா? டோன்ட் வரி பேபி, டேக் கேர். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. வரேம்மா, உடம்ப பாத்துக்க. டேக் கேர். பாய். டாக்டர்மா டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? நான் பயந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். She's perfectly all right. Nothing to worry. Okay? ரொம்ப நன்றிமா. நான் ரொம்ப பயந்துட்டேன். திடீர்னு ரொம்ப துடிச்சேன், அதனால தான். எனக்கு என்னமோ உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதே. எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இப்படி இருந்தா அவங்க ஹெல்த் என்ன ஆகும்? கொஞ்சமாவது அதை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கா? டாக்டர்மா, பிறக்க போறது எங்க முதல் வாரிசு. அதனாலதான் வயிற்றுலன்னு சொல்ல ரொம்ப பயந்துட்டேன். பயந்த மாதிரி இல்லையே. நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேதாக்கு வெறும் நார்மல் பெயின் தான். சரிம்மா. சாப்பாடு ஒத்துக்காம போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆயில் ஐட்டம், கார வகைகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும். மத்தபடி பயப்பட மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா. ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. டாக்டரை கேட்டேம்மா, சொல்லிட்டாங்க உனக்கு ஒண்ணும் இல்லையா, பயப்படாத. வெறும் வயிற்று வலி தான். அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும். பயப்படாம நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு பேர குழந்தை எனக்கு பெத்து கொடு.
நகாஜி ஜாக்கிரதையா அப்பா. பார்த்துடா. நீ தான் அவங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம இன்னும் வளவலன்னு பேசிட்டு இருந்தோம்னா அவங்க இன்னும் டயர்ட் ஆயிடுவாங்க. வாங்க போலாம். அவங்க free-ஆ பயந்த மாதிரி இல்லைன்னு சந்தோஷம் தானே. சரிப்பா வாங்கப்பா. என்ன வயிற்று வலி வந்தா கரு கலைஞ்சிரும்னு வைத்தியர் சொன்னாரு. வயிற்று வலி வந்துச்சு, டாக்டர் வந்தாங்க, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னா கரு கலையிலையும் ஒன்றும் புரியலையே. காசை வாங்கிட்டு எனக்கே ஆப்பு வைக்கிறியா? உனக்கு இருக்கியா? வைத்தியரே, வாமா உட்காருங்க. மருந்து நான் சொன்னபடி வேலை செஞ்சதா? வைத்தியரே, உங்க பேச்சும் பாடி லாங்குவேஜும் மட்டும்தான் பில்டப்பா இருக்கு. ஆனா நீங்க கொடுத்த மருந்து 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்ல. இங்க பாருமா, என்ன வேணா நீ குறை சொல்லு, ஆனா நான் கொடுக்கிற மருந்தை பத்தி குறை சொல்லாத. கெட்ட கோபம் வரும். கோவத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. வைத்தியரே, நீங்க மருந்து கொடுக்கும் போது என்ன சொன்னீங்க? பால்லயோ காஃபிலயோ கலந்து கொடுத்தா 2 மணி நேரத்துல வயிற்று வலி வரும், அப்புறம் அந்த கர்ப்பம் அப்படியே கலைஞ்சு போயிடும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். ஆனா அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. அது எப்படி நடக்காம போகும்? நான் 5 மாச கருவை கூட அசால்ட்டா கலைச்சிருக்கேன். நீ 3 மாச கருன்னு தானே சொன்ன. அது எப்படி கலையாம இருக்கும்? கலையிலையே, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்ப நான் சொல்றது பொய்யா இல்ல? ஏன் மருந்து தர இல்லைன்னு சொல்றியா? அது எப்படி நான் சொல்றது? எனக்கு மருந்து வேலை செய்யல, அவ்வளவுதான். எங்க உன் கையை கொடுமா, நான் நாடி பிடிச்சு பார்த்து சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் பயப்படுற? ஓ மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீ பொய் சொல்ற. தப்பு மருந்து மேல இல்ல, கரு உருவாகல, அதனாலதான் கரு களையல. புரியுதா? கல்லே கரைக்கிற மருந்த கண்டுபிடிச்சு தர்ற எனக்கு கர்ப்பத்தை கலைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. போமா, போய் உன் வேலையை பாருங்க. குறை என்கிட்ட இல்ல, உங்க கிட்ட இருக்கு, உங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருக்கு. முதல்ல அத கண்டுபிடி, அப்புறம் என்கிட்ட வந்து குறைய சொல்லு. போமா, வந்துட்டா குறை சொல்ல. என்ன இது? வைத்தியர் சொல்றத பார்த்தா மருந்து வேலை செஞ்சு கர்ப்பம் கலைஞ்சிருக்கணும். ஆனா அது நடக்கல. ஏன் நடக்கல? அவர் சொன்ன மாதிரி கர்ப்பமே உருவாகலையா? அப்போ வேதா பொய் சொல்றாளா? இத லேசில விடக்கூடாது. இதை எப்படியும் கண்டுபிடிக்கிறேன்.